சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூவு, கசகசா, சின்ன சீரகம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டா பிரியாணி பவுடர் ரெடி ஆயிடும். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காயவும் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போடணும். கடுகு வெடிக்கவும் மிளகாய் போட்டுட்டு இப்போ ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுருக்கணும். போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் எனக்கு சமையல் பற்றி தெரியாது, நான் கேட்டு தான் சொல்கிறேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. இது புதினா அண்ட் ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சாதா ரைஸ் தான், இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது. அதை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கறியில் சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து வச்சுருக்காங்க. தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிச்செடி போடணும். வெளியே டீ ஓடிக்கிட்டு இருக்கிற சவுண்டு கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் எடிட் பண்ணுறதுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபுல்லாக கற்றுக்கல. எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் பேசுகிறதும் அப்படியே தயங்கி நின்று பேசுகிறேன். அந்த பூண்டு, மல்லிச்செடி, புதினா போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். எனக்கு சமையல் பண்ணுறதை விட சாப்பிட்றதுலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா கறியை போட்டாச்சு. இதில் அப்புறம் கறியை சேர்த்தாச்சு. கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் போட்டாச்சா? தயிர் வீட்டில் அரைச்ச, அப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பிரியாணி மசாலா பொடி இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ மிளகா அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் வேகணும். அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். 6 விசில் சொன்னாங்க. 6 விசில் போட்டுக்கலாம். எத்தனை விசில்? 6 விசில். 6 விசில் விட மல்லிச்செடி புதினா தூவி போட்டுக்கலாம். கொதிக்கும் போது பேசுறது போக சரியாயிரும்னு நினைக்கிறேன். நான் தயங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான்.